ஹே கைஸ், நான் ஷம்கி. வெல்கம் பேக் டு another வீடியோ. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ட்ரோல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொம்ப காலமாகவே நடந்துட்டு இருக்கு. அதாவது ட்ரோல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்களா, அவங்கள கலாய்ச்சோ நல்ல விதமாகவும் கலாய்ப்பாங்க, இல்லை கெட்ட விதமாகவும் கலாய்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தான் ட்ரோல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு விஷயம் தவறாக இருந்தால் மட்டும்தான் அவங்க ட்ரோல் பண்ணிருப்பாங்க, அந்த விஷயத்த சொல்லுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து அந்த நபர் மாற்றிக்குவாங்க. பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் பண்ணாலும் அதில் வேணும்னே அவங்க நல்ல விஷயம் சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா அதை ட்ரோலாக மாற்றிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ட்ரோலால் ஒருத்தவங்க சூசைட் பண்ணிட்டு இறந்துருக்காங்க. கீதாஞ்சலி அப்படின்னு சொல்ல போகிறவங்க தெனாலி அப்படின்ற ஒரு இடம் ஆந்திராவில் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 வயசு தான் ஆகுது. ஸோ இவங்களோட சூசைடுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி அவர் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, அதாவது ஆந்திராவோட சிஎம். ஸோ அவரோட கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க, நிறைய திட்டங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி அங்கே அவங்களுக்கு வந்து வீடு கட்டி தந்திருக்காங்க. ஸோ அதை வந்து ப்ரைஸ் பண்ணுற விதமாக எனக்கு வந்து வீடு கட்டி தந்திருக்காங்க, எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற ஒரு விதமாக அதை வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க, கீதாஞ்சலி அப்படின்றவங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் பரவும் போது அதை பார்த்த நிறைய பேர், நான் பார்த்த வரைக்கும், அதாவது இது ஃபுல்லாகவே தெலுங்கு நியூஸில் தான் இருந்ததுனால தமிழில் யாரும் அந்த அளவுக்கு இல்லை, இங்கிலீஷ்லேயே நிறைய இல்லை. ஸோ நான் புரிஞ்சுக்கிட்ட வரையும் என்னென்னா, டிடிபி அப்படின்ற ஒரு கட்சி இருக்குது போல இருக்குது. ஸோ அந்த கட்சியில் சேர்ந்த சில நபர்கள் வந்து அவங்கள ட்ரோல் பண்ணுற விதமாகவும், அவங்க பாடி ஷேம் பண்ணுறதாகவும், அவங்கள வந்து இழிவாக திட்டுறது, கொச்சையான வார்த்தைகளை திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டு இருந்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல விதமாக அந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அந்த திட்டம் பண்ணியிருந்தாங்களா, வீடு கட்டி கொடுத்தது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இருந்திருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ட்ரோலாக மாற்றி கொச்சையான வார்த்தைகள் யூஸ் பண்ணி ட்ரோல் பண்ணுறது, அவங்க குழந்தைய தப்பாக பேசுகிற, அவங்கள தப்பாக பேசுகிற, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் காரணமாக மன அழுத்தம், மென்டலி அவங்க வந்து ஸ்டேபிளாக இல்லாமல் சைக்காலஜிக்கலி அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகி பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் சோஷியல் மீடியா, தெலுங்கு மீடியா கூட இல்லை, தெலுங்கு சோஷியல் மீடியா சைடு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஊகமாக மாறி இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிக்கலாம், என்னடா ட்ரோல் பண்ணுறதுக்காக யாராவது சூசைட் பண்ணிப்பாங்களா அப்படின்ற மாதிரி. ஒருத்தவங்களோட பாடி ஷேம், அவங்க ஃபேமிலி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பற்றி பேசும்போது அவங்களும் எவ்வளோ தான் தாங்குவாங்க ஒரு பெண்மணி. இதை தான் எனக்கு தெரியுது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்கள்ல. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அவங்க சூசைட் பண்ணிக்கிறது பதிலாக தெரிவிச்சிருக்கலாம், பட் இருந்தாலும் அந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டைமில் ட்ரோல் பண்ண நபர்கள் சில பேர்லாம் குறிப்பிட்டு வச்சுருந்தாங்க. ஸோ சோஷியல் மீடியா மூலயமா இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது அப்படின்றத பற்றினா இந்த ஒரு விஷயம் மூலயமா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ட்ரோல், யாரோ ஒருத்தர் வந்து சம்பாதிக்கிறதுக்காக இல்லை ஃபேமஸ் ஆகிறதுக்காக ஒருத்தர் ட்ரோல் பண்ணி போடுறது ஒருத்தரோட வாழ்க்கை, அவங்க ஃபேமிலியை எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்கள். அந்த சின்ன அதாவது அவங்க குழந்தை இருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த குழந்தையோட வாழ்க்கை, அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களோட மெம்பர்ஸ், அவங்கள இழந்திருப்பாங்கள்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் அஃபெக்ட் பண்ணுற போது சோஷியல் மீடியாவில் இருக்கிற நபர்கள், சோஷியல் மீடியாவை பார்க்குற நபர்கள் தான் இனிமேல் திருந்துடும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ முன்னாடிலாம் ஒவ்வொரு விதமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ்னால இறந்தாங்க, இப்போ வந்து இந்த மாதிரி அப்படியே எவல்யூஷன் ஆகி இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரோல் பண்ணுறதுனால இப்போ சூசைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளால் ஒரு சைடு இது கரெக்டு இது தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ ஆனால் மேக்ஸிமம் தப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரோல் பண்ணுறவங்களெல்லாம் தாண்டி தப்பான விதத்தில் ட்ரோல் பண்ண, கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ஆனால் அது வந்து ட்ரோல் பண்ணுறது தப்பான விதத்தில் ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஆனால் சிவியர் பனிஷ்மெண்ட், அதாவது இந்த மாதிரி சோஷியல் மீடியா மூலிமா அப்யூஸ் பண்ணுறதுக்கான பனிஷ்மெண்ட் ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. அது வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐடி இருக்குன்றதுக்காக கண்ட விதத்தில் பேசிட்டு போயிடுவாங்க. நம்ம சேனல்லே நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு விதத்தில் பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்களுக்கும் தனியாக ஏதாவது லா கொண்டு வரணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றினா உங்களோட கமெண்ட், நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.